உயிர்ப்பித்துக் கொண்டேனா தெரியல. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உணருங்கள், கர்த்தர் பேசுகிறார். ஹல்லேலூயா. எனக்குள்ள ஒரு மகிழ்ச்சி வேணும் சொல்லுங்க. எனக்குள்ள ஒரு மகிழ்ச்சி வேணும் சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. இதயத்துக்குள்ள ஒரு மகிழ்ச்சி வேணும், சந்தோஷம் வேணும், ஆறுதல் வேணும். ஆமென். அதற்கு இந்த தாவீது தன்னை புதுப்பித்துக் கொண்டது போல சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். அப்ப அந்த இதயத்துல என்ன இல்ல அவனுக்கு புரிஞ்சுக்கிட்டான். ஆமென். இன்னைக்கு நாம புரிஞ்சுக்கணும். கர்த்தர் ஆராதிக்கிறவங்க ஒவ்வொருவரும் புரிஞ்சுக்கணும். எனக்குள்ள எப்படிப்பட்ட இருதயத்தோடு நான் இருக்கிறேன். சுத்த இருதயம் இருக்கிறதா? ஹல்லேலூயா. டிஸ்டர்பன்ஸா இருக்கு தாவீதுக்கு. ஐயோ, நான் முன்ன போல இல்லையே, நான் முன்ன போல போருக்கு போக முடியலையே, எதிரியை மேற்கொள்ள முடியலையே, சத்ருவை ஜெயிக்க முடியலையே, முன்ன போல ஆண்டோடைய சமூகத்துல அறிக்கை பண்ண ஏதோ ஒரு காரியம் இருக்குது. இருதயம் பழசாயிருச்சு. என் இருதயத்துல கர்த்தர் வாசம் பண்ணல. அதற்கு நான் ஃபர்ஸ்ட் பிரேயர் பண்ணணும். ஆண்டவரே, எனக்குள்ள சுத்த இருதயத்தை எனக்குள்ள சிருஷ்டியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் இந்த காலவேளை சொல்லுங்க, என் இருதயம் மகிழணும்னா எனக்குள்ள ஒரு சுத்த இருதயம் வேணும். ஆமென். பரிசுத்தமான இருதயம் நமக்குள்ள வேணும். பாருங்க, வேதம் சொல்லுகிறது, இதயம் மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதுமா இருக்கிறது என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்ப அப்படிப்பட்ட இருதயத்தை நாம் மகிழ்விக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் அறிக்கை இடுகிறவர்களாய் நாம் வேண்டும். அந்த வசனத்துல வாசிக்கிறோம். 7ஆம் வசனத்துல அருமையா சொல்றாரு பாருங்க. 6ஆம் வசனத்துல வாசிங்க. 6ஆவது வசனம். உண்மை இல்ல, என் இருதயத்துல உண்மை இல்ல, ஆனாலும் நான் உண்மையா இருக்க விரும்புறேன். பாருங்க, இந்த தாவீதுனுடைய பாவம் அவனுடைய வாழ்க்கையில சுத்தம் இல்லாமல் போனது, பரிசுத்தம் இல்லாமல் போனது. என்னை கழுவுங்கப்பா, என்னை கழுவுங்கப்பா, ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும், உறைந்த மலையை போல நான் வெள்ளையாக விரும்புறேன். இன்னைக்கு தேவ பிள்ளைகளை கேட்கணும். ஆண்டவரே, என் முகம் கருவடைந்திருக்கிறது, என் முகத்துல சந்தோஷம் இல்ல, என் முகத்துல துக்கம், நான் அழுகிறவனா இருக்கிறேன், பாடுகளும் உபத்திரவத்தை பேசிக்கொண்டே இருக்கிறேன், நிம்மதியில என்னை சுத்தப்படுத்தும். நான் என்னை பார்க்கும் போதே எல்லாருக்குள்ள ஒரு பிரசன்ஸ் வரணும், மகிமை வரணும். ஐயோ, இவங்க கர்த்தர் தேடுகிற பிள்ளைகள், இவங்களுக்குள்ள என்ன இல்லை, ஒரு நன்மையும் குறையப்படலை, இவங்க சமாதானமா இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்கன்ற அந்த வெளிப்பாடுதல், அந்த சாட்சி நமக்கு வெளிப்படும். எத்தனை பேர் இந்த காலை வேளையை சொல்றீங்க? பாருங்க 8ஆம் வசனம். அப்ப அவனுடைய காதுகள்ல பாவம் செஞ்சதுனால என்ன கேட்கல? சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கல. எப்ப பாரு பிரச்சனை, எப்ப பாரு பாடு. பிள்ளைகளால அந்த தாவீதுடைய பிள்ளை மேல தான் ராஜாவா ஒருத்தர் அபிஷேகம் பண்ண போறான். எல்லாமே நடக்குது அந்த குடும்பங்கள்ல. அல்லேலூயா. என்ன குடும்பத்துல என்ன கேட்கல, தனிப்பட்ட வாழ்க்கையில என்ன கேட்கல, அந்த இதயத்துல மகிழ்ச்சி இல்ல, சந்தோஷம் இல்ல. அது கேட்கும்படி செய்யும். திரும்ப நான் கேட்கணும். ஆண்டவரே, வெற்றி பெற்று வந்துட்டேன், நான் கேட்கணும். என்னுடைய வாழ்க்கையில ஒரு புதுப்பிக்கிறது நடந்துருச்சு, என்னுடைய ராஜ அரண்மனைக்குள்ள, என்னுடைய நாட்டுக்குள்ள ஒரு நல்ல செய்தி நடந்துருச்சு அப்படின்னு அந்த சந்தோஷத்தின் மகிழ்ச்சியை நான் கேட்கணும். அல்லேலூயா. அது எனக்கு கேட்க செய்யுங்க ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்றீங்க? ஆண்டவரே, எனக்கு அற்புதம் செய்யுங்க, அதிசயம் செய்யுங்க, நான் நல்ல பிள்ளையா இருக்கணும், நீங்க செய்யுங்கப்பா, இப்பொழுதே நடக்கட்டும். வான் பண்ணுவோம். நான் அடிக்கடி சொல்லுவேன் செய்தியில். ஆமே, அடிக்கடி சொல்லுவேன், வான் பண்றோம். ஆண்டவரே, இதை நடத்தி தாங்க, இதை பண்ணி கொடுங்கப்பா. உரிமை கேட்குறீங்களா இல்லையா? இப்பொழுதே நடப்பதாக. நடக்கலைன்னா ஆண்டவர் என்ன, ஆண்டவர் எப்படி பண்ணிட்டு அப்படி நம்ம கேட்போம். இன்னைக்கு நம்ம மனம் திரும்பணும். ஆண்டவரே, எனக்குள்ள ஒரு மகிழ்ச்சியின் சத்தம் வரட்டும். ஏன்னா மகிழ்ச்சியின் சத்தத்தை கேட்கக்கூடியவனை என்னை மாற்ற மாட்டேன். இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க சீக்கிரத்துல சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கேட்க போறீங்க. கரங்களை தட்ட மாட்டீங்களா? அல்லேலூயா. சந்தோஷத்தை செய்தியை, மகிழ்ச்சியின் செய்தியை கேட்க போறீங்க. ஒப்பு கொடுக்கணும். கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கணும். கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, நான் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவே, நான் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கேட்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? இது ஒரு தீர்க்கதரிசனமா கூட இருக்கலாம். ஆமா, நீங்க ஒப்பு கொடுத்தீங்க அப்படின்னா, கர்த்தருக்குள்ள உங்களை புதுப்பித்துக்கிட்டீங்கன்னா, உங்க காதுல இப்ப இருக்கிற டொய் டொய் சத்தமெல்லாம் கேட்காது. இப்ப இருக்கிற டொய் டொய் சத்தம்னா என்ன?
அது இல்லை, இது இல்லை, அப்படி இப்படி, அந்த குறை இந்த குறை, இதெல்லாம் கேட்டு கேட்டு சந்தோஷம் நோகடிக்கப்படுகிறது. இனிமேல் நீங்க கேட்கக்கூடிய சந்தோஷம் கர்த்தர் உங்களுக்கு உண்டாக்கி தரணும். எத்தனை என்ன பண்ணுங்க? ஹல்லேலூயா. எனக்கு மகிழ்ச்சியின் சத்தம் அவனுக்கு கேட்காம போயிடுச்சு, அதனால அதை கேளுங்க. அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் அவன் உடஞ்சு போயிட்டான். நான் சொன்னேன்ல, தளர்ந்து போன கைகளை தள்ளாடு. அப்ப அந்த பாவம் அவனுடைய எலும்பை உடைச்சு போட்டுருச்சு, அவன் எலும்பை நொறுக்கி போட்டுருச்சு. அப்ப எலும்பு இல்லாத எலும்பு இல்லைன்னா எப்படி இருக்கு பாருங்க, தொலைன்னு இருக்கும்ல, தூக்குனா அப்படியே தொங்கி போயிடும். அப்படிப்பட்ட ஒரு வத்தலும் துத்தலுமா ஆயிட்டாங்க. ஆண்டுட்டு ஜோம், ஆண்டவரே நான் காலூடி நிற்கிறதுக்கு எலும்பு தேவைப்பா, நான் கரங்களை உயர்த்துவதற்கு எலும்பு தேவைப்பா. ஆண்டவரே நான் போர் செய்வதற்கு, எதிரியை மேற்கொள்வதற்கு, ஜெயிப்பதற்கு எனக்கு எலும்பு தேவைப்பா. அதனால நீ நெருக்கின எலும்புகள் எல்லாம் என்ன பண்ணட்டும்? ஆமே, களி கூறட்டும் ஆண்டவரே. ஒரு துடிப்பு இருக்கணும் இல்ல, எலும்புல ஒரு துடிப்பு இருந்தாதான் உற்சாகமா எல்லா வேலையும் செய்ய முடியும். நிறைய பாத்திரம் உங்க வீட்டுல இருக்குங்க, எல்லாம் அப்படியே கழுவாம போட்டுருக்கு. பாத்திரத்தை பாக்குறீங்க, ஐயோ இவ்வளவு பாத்திரம் கழுவணும் அப்படின்னா கழுவணும். துணி இருக்கு, அழுக்கு துணி நிறைய கிடக்குது, இவ்வளவு அழுக்கு துணியா அப்படின்னா துவைக்க முடியும். சிலவங்களாம் பார்த்தா டக்கு இந்த மாதிரி வருவாங்க, டக்குன்னு எல்லாத்தையும் முடிச்சுட்டு எல்லாம் சாப்பாடு குழம்பு ஆக்கி எல்லா பாத்திரம்லாம் கழுவி வீட்டுலாம் கூட்டி எல்லாம் சுத்தம் பண்ணி வந்து உட்காந்து. அவங்களுக்குள்ள என்ன இருக்கு? எலும்புக்குள்ள ஒரு வேலை. அவங்க செய்யட்டும், இவங்க செய்யட்டும். இந்த சூப்பர்வைசர் வேலை பார்க்குறவங்கள பார்த்தாலும் எனக்கு பிடிக்காது. நீ இதை எடுத்து வை, அதை எடுத்து வை, அப்படி போய் தானும் வேலை பார்க்க மாட்டாங்க, மற்றவங்களையும் வேலை பார்க்கணும். அதை எடுத்து வை, இது தண்ணி இங்கே இருக்கும், அந்த தண்ணி எடுத்து கொடு, இதை எடுத்து கொடு, அதை எடுத்து கொடுன்ட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா எலும்புகள் களிக்கூறு இருக்கிற ஒரு மனிதனா இருந்தா தான் வேலையை தானே செய்ய ஆரம்பிச்சு. ஆமென் சொல்லுங்கப்பா, சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு உங்க நொறுக்கின எலும்புகள் என்ன களிக்கூறும். பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை அவன் பண்ணுகிறான். ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க, பயந்துட்டான். ஒரு பயம் வந்துருச்சு. என் பாவத்தை நீங்க பார்த்துட்டீங்கன்னா என்ன கொண்டு போட்டுருவீங்க ஆண்டவரே, நான் இல்லாம போயிடுவேன், என் ராஜ்யம் பாரம் இல்லாம போயிடும். நீங்க நல்லா கவனிங்க, ஆண்டவர்கிட்ட இந்த விஷயத்துல ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் எனக்கு அப்படி இப்படி இருக்கும். என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, சவுல் இந்த மாதிரி செய்யல. சவுல் என்ன செய்யல? இந்த மாதிரி செய்யல. அவன் செஞ்சது என்னன்னா, அந்த ஒருத்தனை உயிரோட எல்லாத்தையும் கொல்ல சொல்றாரு, ஒருத்தனை மட்டும் என்ன பண்ணிடுறான்? உயிரோட வச்சுட்டான். அப்புறம் சாமுவேல் வரதுக்கு முன்னாடியே போய் பலி. இதுதான் அவன் செஞ்ச பாவம். அவன் அறிக்கை இடல, இவன் அறிக்கை இட்டான். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். தாவீது செஞ்ச பாவத்தை பெருசா, சவுல் செஞ்ச பாவம் பெருசா? தாவீது செஞ்ச பாவம். ஏன்னா பொண்ணு பாவம் செஞ்சதும் இல்லாம அவன் கணவனை என்ன செஞ்சுட்டான்? கொன்று போட்டான். கொலையும் செஞ்சுட்டான், விபச்சாரமும். அப்படிதான் சொல்ல முடியும். அடுத்தவருடைய இது அபகரிப்பு, விபச்சாரம் பண்ணிட்டான், கொலையை செஞ்சுட்டான், கட்டளையை மீறிட்டான், 2 கட்டளையை மீறிட்டான். இந்த இடத்துல சவுல் அதை செய்யல. ஆனா கர்த்தர் சொல்றாரு, சவுலை ராஜாவாக்குறதுக்காக மனசு. ஆனா இங்க ஆண்டவர் ஒண்ணுமே சொல்லல. இவனுக்கு தெரிஞ்சிருந்துச்சு எப்படி ஏசப்பாவை கொண்டு வரணும்னு. அல்லேலூயா. அவன் ஒற்றனடியா அவன் பயப்படுறான். ஆண்டவரே என் பாவத்தை நீங்க பாத்துறாதீங்க ஆண்டவரே. எப்படி பாருங்க ஜபம். இந்த ஜபத்தை நீங்க நிறைய பேர் வாசித்து யோசித்து பாருங்க. சவுல் அன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டான் அப்படின்னா அவன் ராஜ்யபரம் முக்கியம். ஆனா இன்னைக்கு தாவீது ஜெபம், ஆண்டவரே இந்த பிரச்சனையெல்லாம் நீங்க பார்த்துட்டீங்கன்னா, இந்த பாவத்தெல்லாம் பார்த்துட்டீங்க, ராஜ்யபாரத்தை நீங்க இழக்க வச்சிருவீங்க, 2வது என்னைய கொன்று போட்டுருவீங்க ஆண்டவரே. அதனால என் பாவத்தை என்ன செய்யாதீங்க, மறைத்து உங்கள் கண்களுக்கு முன்பதாக மறைத்து, என் பாவங்களை பாராதபடி நீரும் ஒரு முகத்தை மறைத்து என் அக்கிரமங்கள் நீங்க நீக்கி அருளும் என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறான். அல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ணுங்க ஆண்டவருடைய சமூகத்துல, இதயம் மகிழுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தாவீது, நீங்க பழைய ஏற்பாட்டு காலத்துல இந்த சம்பவம், புதிய ஏற்பாட்டு காலத்துல யோசித்து பாருங்க. ஒருத்தன் ஏசப்பாவை என்ன பண்றான்? காட்டி கொடுக்குறான் இல்லையா? எத்தனை வெள்ளிக்காசுக்கு? 30 வெள்ளிக்காசு அவன் காட்டி கொடுக்குறான். ஒருத்தன் ஏசப்பாவை மறுதலிக்கிறான், தெரியாதுன்னு சத்தியம் பண்றான். ஆனா இவன் தெரியும், அவரு தெரியும் சொல்றான். நல்ல கவனிங்க, தெரியும் சொல்றவன் நல்லவனா, தெரியாதுன்னு சொல்றவன் நல்லவனா? இப்ப இயேசு யாரு அப்படின்றத நீங்க சொல்லி கொடுப்பீங்களா? இவருதான் இயேசுன்னு சொல்லி கொடுப்பீங்களா? அது மாதிரி யூதாஸ் காரியத்து காட்டி கொடுக்குறான். இவரு நான் காட்டி கொடுக்குறேன், நீங்க தூக்கிட்டு போய் அவரை சிலுவையில் அரைச்சிருங்க அப்படின்னு. ஆனா போய் அவன் கிஸ் பண்ணி ஏசப்பாவை, அப்படிதானே
முத்தத்தினாலா மனுஷகுமாரனை அவன் முத்தம் கொடுத்து இவர்தான் இயேசுன்னு அப்பவே அவன் சொல்லிட்டான். அல்லேலூயா. இங்க ஒருத்தன் 3 டைம், ஒரு டைம் இல்ல 2 டைம் இல்ல 3 டைம் இவர் எனக்கு தெரியாது, நீ என்ன சொல்றன்னு எனக்கு விளங்கல. 3வது டைம் சபிக்கிறான், சத்தியம் பண்ணவும் செய்யறான். அல்லேலூயா. அப்ப பயம் வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? சொன்ன ஞாபகம் வந்துருது, சேவல் கூவதற்கு முன் என்னை. இப்ப பயம் வந்தோன்னா அவனுக்குள்ள அழுகுறான். இன்னைக்கு நீங்களுக்குள்ள அது வரணும், இன்னைக்கு உங்களுக்குள்ள அது வரணும். சொல்லுங்க, ஏசப்பா எனக்குள்ள வரணும். எனக்கு இன்னைக்கு கர்த்தர் உங்களோட எல்லாத்தையும் இதயத்தை மகிழ செய்ய போறாரு. உங்களுக்கு ஒரு பயம் நடுக்க வரணும். அல்லேலூயா. இப்ப போறான், மனக்கசந்து அழுகுறான். ஐயோ, இவரை இவரை நான் மறுதளிச்சுட்டேனே, என்னை மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லி சுவர்புறமா என்ன பண்றான். ஆனா இந்த யூதாசும் நல்லது, அவன் மனசுக்குள்ள வந்துருச்சு. ஐயோ, குற்றமற்ற ரத்தத்தை என்ன செஞ்சுட்டேன், காட்டி கொடுத்துட்டேனே ஆண்டவரே, ஐயோ அப்படின்னு சொல்லி இவன் பயந்து என்ன பண்றான், மன்னிப்பு கிடைக்காதுன்னு சூசைட் பண்ணிடுறான். ஆண்டவர் இது என்னதான் நம்மளுக்கு தண்டனை கொடுத்துருவாரு, ஏன்னா காட்டி கொடுத்துட்டு அந்த வேதனையில அதை கொட்டி ஆண்டவர்கிட்ட அழுகாம வேதனையில அந்த காசு தூக்கி எறினோம் பாருங்க. பாருங்க, மனம் திரும்பிட்டான். யாரு? மனம் திரும்பிட்டான், ரட்சிக்கப்பட்டுட்டான். ஏசப்பாவை காட்டி கொடுக்குறான். இவர் தான் ஏசப்பான்னு அன்னைக்கே சாட்சியா காட்டி கொடுத்துட்டான். ஆனா அவன் வாங்கின காசு அவனுக்கு குத்துது. ஐயோ, குற்றமற்ற ரத்தத்தை நான் காட்டி கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லி அந்த காசை தூக்கி கொண்டு போய் எரிஞ்சிட்டு போய் என்ன பண்ணான், நான் தூக்கு போட்டு நாடு விட்டு செஞ்சுட்டான். இன்னைக்கு வரைக்கும் அந்த நிலத்தை யாரும் வாங்கலையா, ரத்த நிலமா மாறிடுச்சு. இன்னைக்கும் அந்த யூடியூப்ல பாத்தீங்கன்னா இது யூதாஸோட இடம் இன்னைக்கு யாரும் வாங்கலன்னு போட்டு. இந்த பேதுரு பாத்தீங்கன்னா முதல் போப்பாண்டவர் அவர் தான். சீசர்களுக்கெல்லாம் தலைவர் யார் தான்? பேதுரு. நிழல் பட்டு சுகமாறாங்க பேதுரு. எள்ளி மேல பொண்ணு மேல எந்திரி அப்படின்னோட பாருங்க, அத்தனை பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க, 5000 பேர். இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் அறிக்கையிடும் போது, மனக்கசந்து அறிக்கையிடும் போது உங்களை கொண்டு கர்த்தர் அற்புதங்களையும் அதிசயங்களை செய்யும். அன்னைக்கு தாவீது கற்றுக்கொண்டிருந்தான். பழைய ஏற்பாட்டுல சவுல் அதை கற்றுக்கொள்ளல, புதிய ஏற்பாட்டுல யூதாஸ் அதை கற்றுக்கொள்ளவில்லை, பேதுரு அதை கற்றுக்கொண்டிருந்தான். அல்லேலூயா. சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம இருதயம் மகிழும்னா முதலாவது குறிப்பு 3 குறிப்பு நான் சொல்லி முடிக்கிறேன். ஃபர்ஸ்ட் சங்கீதம் 69:32. சங்கீதம் 69:32. சாந்த குணமுள்ளவர்கள் இதை கண்டு சந்தோஷப்படுவார்கள். தேவனை தேடுகிறவர்களே உங்கள் இருதயம். அப்ப நம்ம இருதயம் வாழணும் அப்படின்னா இங்கே தாவீது செய்தது கர்த்தரை தேடினான். அல்லேலூயா. அன்றைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்துல பேதுரு கர்த்தரை தேடினான், மனம் கசந்து அழுது கர்த்தரை தேடினான். அல்லேலூயா. மகத்திலே மாறியார் இயேசு கிறிஸ்து மரித்த உடனே அவர் உயிர் திறந்த நாள்ல போய் இயேசுவை தேடுகிறார். என்னுடைய ஆண்டவர் எங்க வச்சீங்க, காவலாளர்கள் எங்க தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி கேட்கிறார். ஆண்டவர் சொல்ல, நீ யாரை தேடுகிறாய், ஏன் அழுகிறாய், யாரு நான் தான் என்று சொல்லி அவர் முன்பாக யாரெல்லாம் கர்த்தரை தேடுறீங்களோ அவர் எல்லாத்தையும் மறந்து உங்ககிட்ட வந்துருவாரு. உட்காந்துருக்க நான் சொல்றேன், நீங்க கர்த்தரை உண்மையா தேடுனீங்கன்னா எல்லாத்தையும் மறந்து நீங்க செஞ்ச எல்லா பாவத்தையும் மறந்து உங்க முன்னாடி நின்று, என்ன மகளே உனக்கு வேணும் நான் செய்யறேன், என்ன மகளே உனக்கு வேணும் நான் செய்யறேன், ஆண்டவர் உங்களை புதுப்பிக்கிறேன். தாவீது இதுக்கப்புறம் பாவம் செஞ்சாரா? செய்யல. பேதுரு அதுக்கப்புறம் மறுதளிச்சாரா? இல்ல. நீங்களும் நான் அப்படிப்பட்டவர் தான். முதல் முறை உங்களை ஆண்டவர் உருவாக்கி அவருடைய சமூகத்துல வந்து உங்களை புதுப்பிச்சுட்டார் அப்படின்னா பாருங்க. அந்த மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க, எனக்கு பிடிச்ச ஒரு வசனம் 51 சங்கீதத்துல 12 வசனம், சூப்பர் வசனம் அது. உம்முடைய ரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தந்து உற்சாகமான ஆவியை என்னில் தங்கும்படி செய்யும். அல்லேலூயா. அப்ப ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது தன்னுடைய ரட்சிப்பை இழந்து போகிறான். அந்த ரட்சிப்பை திரும்பவும் பெறுவதற்கு ஆண்டவரிடம் முறையிடும் பொழுது அதை கர்த்தர் திரும்ப தருகிறார். உற்சாக ஆவி, பரிசுத்த ஆவி, வல்லமையின் ஆவியை கொடுத்து ஆண்டவர் பல. அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், இதயம் வாழணும் அப்படின்னா, இதயத்துல ஒரு ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா, அந்த 69 சங்கீதம் 22 வசனத்துல வாசிக்கிறோம், கர்த்தரை தேடணும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம் வாசிங்க, சங்கீதம் 13:5.
சங்கி நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. 1வது பாயிண்ட்ல கர்த்தரை தேடுறதுக்கு 22, 26, 27, 28 சங்கீதம். முதல் பாயிண்ட் கர்த்தரை தேடணும். இதயம் மகிழணும்னா கர்த்தரை தேடணும். 2வது பாயிண்ட் சங்கீதம் 13:5 கிருபையின் மேல் நம்பிக்கையா இருப்பே, ரட்சிப்பினால் என் இருதயம். அப்ப இந்த தாவீதுடைய வாழ்க்கையிலும் பேதுருடைய வாழ்க்கையிலும் தனக்குள்ள அந்த ரட்சணியத்தின் சந்தோஷத்தை புதுப்பித்துக் கொள்வதனால அந்த ரட்சிப்பினால் என் இருதயம் என்ன செய்கிறதா? அப்ப 2வது பாயிண்ட் நம்ம ரட்சிப்பை தக்க வைத்துக் கொண்டால் இதயம் மகிழும். முதலாவது கர்த்தரை தேடினா இதயம் மகிழும். 2வது ரட்சிப்பை தக்க வைத்துக் கொண்டால் இருதயம் மகிழும். எத்தனை பேர் இந்த காலை வேளையில சொல்றீங்க? ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். என் ரட்சிப்பு வேதம் சொல்லுகிறது முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுகிறான். அப்ப எனக்குள்ள அந்த ரட்சிப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். கல்யாணம் பண்ணும் பொழுது கணவன் மனைவி கை கொடுத்துருவாங்க. என்ன சொல்லுவாங்க? இன்பத்திலும் துன்பத்திலும் துக்கத்திலும் துயரத்திலும் உடல். பாருங்க எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி இன்னும் ஆத்துல வச்சிருக்காங்க பாருங்க. ஆமே கையை பிடிச்சு யாராவது சொல்லுவாங்க, துன்பத்திலும் துயரத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் பிறர் முகம். பிரதர் பாக்குறாரு, தன் மனைவியை பாக்குறாரு. அன்னைக்கு சொன்னது நான் வந்திருக்குல்ல, பிறர் முகம் பாரு உனக்கே மனைவியாக கணவனாக இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு எல்லாம் வாக்குறுதியெல்லாம் கொடுத்து சைன் பண்ணிட்டு சந்தோஷமா வெளியில் வந்து 1 மாசம் 2 மாசம் கழிச்சு அன்னைக்கு நீ கைப்பிடி சொன்னீங்க ஞாபகம் இருக்கா, நான் சொன்னா ஞாபகம் இருக்கா, அன்னைக்கு சொல்லி அப்படிலாம் சொல்லுவோம் இல்ல. இது மாதிரி தான் இங்க ரட்சிப்பு. ஞானஸ்தானம் எடுக்கும் போது நீங்க ரட்சிக்கப்பட சொல்லுவாங்க, நீங்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீங்களா? துன்பம் வந்தாலும் துயரம் வந்தாலும் துக்கம் வந்தாலும் கர்த்தரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கீங்களா? அவருடைய பிறப்பு, உயிர்த்தெழுதல், அவர் வாழ்க்கை, அவர் செய்த அற்புதங்களை நீங்க நம்புறீங்களா? அவர் உங்களுக்காக மரித்தார்கள் விசுவாசிக்கிறீங்களா? அவர் உயிரோடு எழுந்தார் நம்புறீங்களா? அவர் மீண்டும் வரப்போகிறார் என்று விசுவாசிக்கிறீங்களா? இதை உறுதிப்படுத்தி உங்களுக்கு பிதா குமார பரிசுத்த ஆவியிலே ஞானஸ்தானம் கொடுக்கிறேன் என்று சொல்ல சேற்றிலிருந்து தூக்கினார் அப்படிலாம் பாட்டெல்லாம் பாடிட்டு எந்திரிச்சு வந்துடும் இல்ல. எதுக்கு செத்து? பாவத்தை செத்து நீதிக்கு. அப்ப இந்த தாவீது இந்த பேதுரு 2 பேரை நம்ம யோசிச்சு பார்க்கலாம். இவங்க தன் இழந்து போன ரட்சிப்பை திரும்பவும் தக்க வைத்துக் கொண்டார்கள். இங்கே அது வசனம் சொல்லுது, இதயம் களி கூறணும்னா, இதயம் மகிழணும்னா உங்க ரட்சிப்பினால் இதயம் என்ன செய்யுமா? ரட்சிப்பை நம்ம தக்க வைத்துக் கொள்ளணும். முடிவு பறிந்தோம் விட்டே கொடுக்க கூடாது. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், வாழ்விலும் தாழ்விலும் துன்பம், கல்யாணத்துல எப்படி ஒப்பந்தம் பண்ற மாதிரி தான், வாழ்விலும் வந்தாலும் தாழ்வு வந்தாலும் துன்பம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் என்னை ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார், என்னை ஆண்டவர் பாவத்திலிருந்து ரட்சித்திருக்கிறார், என்னை பரிசுத்தப்படுத்திருக்கிறார் என்பதை மாறுதட்டி சொல்வதில் நீங்க கவலையே படக்கூடாது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ரட்சிப்பை பிரதிபலிக்கணும். நீங்க ரட்சிக்கப்பட்டா மட்டும் பத்தாது, இந்த ரட்சிப்பை மற்றவர்களுக்கு பிரதிபலிக்க இந்த ரட்சிப்பினாலே இதயம் மகிழும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க எல்லாரும். ஃபர்ஸ்ட் இதயம் மகிழணும்னா முதலாவது என்ன செய்யணும்? கர்த்தரை தேடணும். 2வது இதயம் மகிழணும்னா ரட்சிப்பை தக்க வைத்துக் கொள்ளணும். 3வது அப்போஸ்தலர் 2:25 25 26 அதே பேதுரு சொல்றாரு பாருங்க. அப்போஸ்தலர் 2 பாருங்க, நான் சொல்ற மாதிரியே சொல்றாரு. தாவீதை குறிச்சு அங்க பேசுறாரு பேதுரு. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கிக் கொண்டிருக்கிறேன். நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பாரசத்திலே இருக்கிறார். அதனாலே இருதயம் மகிழ்ந்து என் நாவு களி கூர்ந்தது. அப்ப 3வது பாயிண்ட், நான் எப்போது ஆண்டவரை எனக்கு முன்பாக நிறுத்தினா என் இதயம் மகிழும். ஹல்லேலூயா, அவரை தேவனை எனக்கு முன்பதாய் நிறுத்தும் பொழுது என் இருதயம் மகிழும். ஆமென் சொல்லுங்க. அவன் சொல்றான், தாவீதை குறித்து நோட் பண்றான். தாவீது சொல்லி இருக்கிறாரே, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி இருக்கிறேன். அப்ப என் இதயம் என்ன பண்ணுங்க? நோக்கி கொண்டு அசைக்காதபடி, அசையாதபடி அவரை முன்னாடி நிறுத்திட்டா என்னை யாராலும் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை அவனுக்குள்ள வருகிறது. அல்லேலூயா, இதனால இருதயம் என்ன பண்ணுதா? மகிழ்ந்து களி கூறுகிறது. தேவ பிள்ளைகளே, நீங்க எந்த காரியத்துக்கு முன்பாகவும் ஆண்டவர் பாருங்க, ஒரு புறஜாதி மனுஷன் ஒரு வண்டியை ஸ்டார்ட் பண்றதா இருந்தா, புது வண்டியை ஸ்டார்ட் பண்றதா இருந்தா எலுமிச்சை பழத்தை முன்னாடி வச்சு ஒரு நசுக்கிட்டு வரான். ஒரு மாலை எடுத்ததுல கட்டி அதுல வரான்.
ஏதாவது ஒன்று செய்யணும், முன்னாடி தேங்காவை பாருங்க. நம்ம அம்மா யாரோ ஒரு அம்மா தேங்காய் உடைச்சாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு உங்க இருதயம் மகிழணும்னா உங்க நல்ல விசேஷமான காரியத்துக்கு யாரை முன்னாடி வைங்க. முதல் நாள் துவக்கத்துல ஒரு நாள் துவக்கம் பொழுதுனா யாரை முன்னாடி வைக்கணும்? என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய சமூகத்தை முன்னாடி இருக்கணும். வேதம் சொல்லுகிறது இன்னொரு வசனத்துல, உனக்கு முன்பே போய் போனதான வழிகளை. அப்ப அவர் சொல்றாரு, நான் முன்னாடி உனக்கு முன்னாடி போயிட்டு இருக்கேன். அல்லேலூயா. நீ என்னை பின்பற்றி வருவதற்கு நீ உண்மை உள்ளவனாயிரு. மத்தேயு சொல்றாரு, இப்பொழுது என்னை பின்பற்றி. பேதுரு சொல்றாரு, மீன்களை மனுஷனை பிடிக்கிறவனாக. அப்ப அவங்க எல்லாம் அதை விட்டுட்டு யார் பின்னாடி போனாங்க? பின்னாடி போனாங்க. யார முன்னாடி வச்சாங்க? பின்னாடி வாழ் கூப்பிட்டாங்க, என்ன முன்னாடி வச்சு வாழ்றார். அல்லேலூயா. யாரெல்லாம் ஆண்டவரை முன்னாடி வச்சு போனாங்களோ அவங்க இதயம் மகிழ்ச்சி. நான் உங்களுக்கு கற்றுத் தருகிறேன், நீங்க சந்தோஷமா வாழணும்னா, அல்லேலூயா, உங்க வாழ்க்கையில அற்புதங்களை அதிசயங்களை பார்க்கணும்னா ஏசப்பாவை முன்னாடி வைங்க. அல்லேலூயா. சிலுவை சுமந்த இயேசுவின் பின் எப்படி போவோம்? எப்படி? என்ன முகமா? சிரித்த முகமாய் சென்றிடுவோம். சிலுவை சுமந்த இயேசுவின் பின்னே சிரித்த முகமாய் சென்றிடுவோம். ஒரு பார், இயேசுவின் பின்னா நான் செல்வேன். எப்படி பாடுறோம்? திருப்பி ஏசப்பா போயிட்டே இருக்கும். அவங்க ஏதாவது எட்டி போகும், வருஷத்தை வந்துடும். இன்னைக்கு எட்டி பார்க்கிறவங்களுக்கெல்லாம் மான திரும்புங்க, ஏசப்பாவை பார்த்துட்டே போகும். அல்லேலூயா. சகேயு இயேசுவை பார்க்க வகை தேடி தான் உடம்பு எப்படி இருக்கு? உள்ளம். நான் அடிக்கடி யோசிப்பேன், உள்ள மனுஷன். ஆமென். இப்போ அவனுக்கு யோசனை வருது, இயேசுவை முன்னாடி பார்க்கணும்னு. அவன் தேர்ந்தெடுத்தது என்னது? காட்டத்தின் மரம். காட்டத்தின் மரம் நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன்ல, அந்த மரத்துல ஏறணும் சாதாரணமா இல்லை. அது பட்டையெல்லாம் அப்படியே தோலெல்லாம் உரிச்சிடணும். அது மேல உள்ள மனுஷன் அந்த மரத்தை கட்டி பிடிச்சி ஏறதுக்கு எவ்வளவு கஷ்டம். ஏசப்பாவை பார்க்கணும், அவரை முன்னாடி வைக்கணும்னு தேர்றவங்களுக்கு கஷ்டம் எதுவும் தெரியாது. ஏன் சர்ச்சுக்கு வர? இடுப்பு வலி பாஸ்டர், வந்து உட்கார முடியல பாஸ்டர். ஏன் சர்ச்சுக்கு வரல? அங்க வந்து தூக்கமா வருது. தூக்கமா வருது. ஏன் சர்ச்சுக்கு வரல? கிளம்பும் போது எங்களுக்குள்ள என்ன வந்துருச்சு? ஏன் சர்ச்சுக்கு? டைம் ஆயிடுச்சு பாஸ்டர், இனி போனா நல்லா இருக்காது. நீ ஆண்டவர் முன்னாடி வச்சிருந்தா இந்த வார்த்தையில வருமா? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க பார்க்கலாம். எட்டி பார்க்கிறோம், உலகத்தை பார்க்கிறோம், உடல்ல பார்க்கிறோம், எல்லாத்தையும் ஆண்டவரிடத்துல கொடுக்க இன்னைக்கு ஆயத்தமாங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், சிலுவையை இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசு சிந்திய ரத்தத்தினாலே. முக்கியமான 3 பாயிண்ட் கொடுத்திருக்கேன். ஒண்ணு, என் இதயம் மகிழணும்னா. சூப்பர் வெரி குட், ரொம்ப சந்தோஷமா இருக்கு, உச்சி குளிர்ந்துருச்சு. 3வது, ஆண்டவரை முன்னாடி வைக்கணும். இதுக்கப்புறம் தான் பைபிள், ஜபம், இதெல்லாம் பாயிண்ட்ஸ் இருக்கு, அதை சொல்ல வேண்டாம். பைபிள், ஜபம், அபிஷேகம் இதெல்லாம் தானா உங்களுக்கு கிடைச்சிடும். ஏன்னா நான் ஆண்டவரை தேட ஆரம்பிச்சிட்டேன், ஆண்டவரை என்னோட ரட்சிப்பை தக்க வச்சுட்டேன், ஆண்டவரை எனக்கு முன்னாடி வச்சுட்டேன். நான் பைபிள் படிக்காம இருப்பேனா? ஜெபம் பண்ணாம இருப்பேனா? எனக்குள்ள அபிஷேகம் வேலை செய்யுமா? அல்லேலூயா, செய்யணும். இன்னைக்கு தாவீதை யோசித்து பார். வீட்டில் போய் 51 சங்கீதத்தை தயவு செய்து வாசிச்சு ஒப்புருவாங்க. கர்த்தருடைய சமூகத்தில் ஒருவேளை நீங்க இழந்திருந்தீங்கன்னா, உங்க இருதயம் மகிழாதபடி, அந்த இதயத்தில் ஒரு பலன் இல்லாமல் இருந்தீங்கன்னா அந்த சங்கீதத்தை வாசிங்க. அதே போல பேதுருவை சொல்லி, ஆண்டவரே உமக்கு உதாசீனப்படுத்திருந்த மன்னிங்கன்னு அழுங்க. கர்த்தர் உங்க இதயத்தை மகிழ செய்யலாம். கர்த்தரை தேடுங்க.
ரட்சிப்பை முடிவு பரிந்து நிலைச்சிருங்க. கர்த்தரை முன்பாக கர்த்தருடைய ஆசை எல்லாம் இருந்து நிற்போமா, ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுபடியும் அந்த பாடலை பாடலாம். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன்.